தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கரூருக்கு விஜய் வரக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கரூரில் நடிகர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அந்த பரப்புரையின் பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதுவரை 41 பேர் மரணமடைந்ததாக தகவல்கள் வந்துள்ளன. அவர்களுடைய உடல்கள் பிரேத பரிசோதனை பண்ணப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழக அமைச்சர்கள் செந்தமிழன் சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு வர வேண்டும், ஏன் வரவில்லை என்று பல்வேறு தரப்பினர் கேள்விகளை எழுப்புகின்றனர். இப்போதுள்ள சூழ்நிலையில் நடிகர் விஜய் வரக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அவர் வந்ததால் தான் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் பலியாகியுள்ளனர். தற்பொழுது விஜய் மீண்டும் வந்தால் மீண்டும் கூட்டம் கூடும். ஆகவே கூட்ட நெரிசல் ஏற்படும், அசம்பாவிதங்கள் ஏற்படலாம். ஆகவே நடிகர் விஜய் வரக்கூடாது. அடுத்ததாக ஒரு சில நாட்கள் சென்ற பிறகு இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். இறந்தவர்களுடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்தலாம். தற்போதுள்ள சூழ்நிலைப்படி விஜய் அங்கு வந்தால் அசம்பாவிதங்கள் ஏற்படும். மேலும் சமூக விரோதிகள், சில விசமிகள் நடிகர் விஜய் மீது தாக்குதல் நடத்தலாம். ஏற்கனவே அவர் பரப்புரை செய்த பொழுது ஒரு நபர், யாரோ மர்ம நபர் ஒருவர் செருப்பை எடுத்து வீசினார். ஆகவே நடிகர் விஜய் கரூருக்கு வந்தால், அஞ்சலி செலுத்த வந்தால், மர்ம நபர்கள், விசமிகள் செருப்பை எடுத்து வீசலாம் அல்லது அசம்பாவிதங்களை ஏற்படுத்தலாம். ஆகவே இப்போதுள்ள சூழ்நிலைப்படி நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு வராமல் இருப்பதுதான் சிறந்தது.